வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்ன, ஒரு சூப்பரான ஸ்டஃப்டு சில்லி பஜ்ஜி. இதோட ஸ்பைசி பொரோட்டோ சாண்ட்விச். ஸ்டஃப்டு சில்லி பஜ்ஜிக்கு தேவையான பொருட்கள்: பஜ்ஜி மிளகாய் 6லேருந்து 7 நம்பர், கடலை மாவு 1 கப்பு, அரிசி மாவு 1/2 கப்பு, உருளைக்கிழங்கு 2 நம்பர், பெரிய சைஸ் வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 2 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/4 டீஸ்பூன், மஞ்சள்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், சாட் மசாலா 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், ஓமம் சிறிதளவு, குக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த ஸ்டஃப்டு பஜ்ஜிக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு நல்லா வேக வச்ச உருளைக்கிழங்க கையில் நல்லா மசிச்சு போடுங்க. இதுக்கு பிறகு வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயமாக கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி போடுங்க. பச்சை மிளகாய் அதே மாதிரி 2 நம்பர். அதுக்கு பிறகு உப்பு, சில்லி பவுடர், சாட் மசாலா, கொத்தமல்லி இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த உருளைக்கிழங்கு வெங்காயம் கொத்தமல்லி ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ந்துருக்கணும். அப்போ தான் ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது இந்த பஜ்ஜி மிளகாய் நீங்கள் வாங்கி முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணோம் கேட்டிங்கன்னா, உள்ளே இருக்க விதையை எடுத்துணும். அதனால் இந்த பஜ்ஜை கட் பண்ணும்போது கொஞ்சம் கார்னர் மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் கொஞ்சம் கேப் விட்ட பிறகு நடுப்பகுதியில் மட்டும் கட் பண்ணி உள்ளே இருக்க விதையை எடுத்துருங்க. இந்த விதை எடுக்கும்போது நீங்கள் ரொம்ப ஃபுல்லாக கிளியர் பண்ண அவசியம் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. எதுக்காக இந்த விதையை எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே பச்சை மிளகாய் அந்த ஸ்டஃபிங்கில் இருக்குது. இதில் இருக்க விதையும் அதுக்கப்புறம் பச்சை மிளகாவும் சேர்த்து சாப்பிடவும் ரொம்ப காரம் அதிகமான நல்லா இருக்காது, நிறைய பேருக்கு பிடிக்காது. அதனால தான் உள்ளே இருக்க விதையை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உள்ளே இந்த ஸ்டஃபிங் வச்சுருக்கேன். இப்போ அந்த ஸ்டஃபிங்கை அப்படியே கரெக்டாக வச்சுருங்க. தேவையான அளவுக்கு ரொம்ப அதிகமான ஸ்டஃபிங் வைக்க வேண்டாம். கரெக்டான அளவுக்கு ஸ்டஃபிங் உள்ளே வச்சுட்டு பேட்டரில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். நீங்கள் அதே மாதிரி இந்த ஸ்டஃபிங் பதிலாக வேறு எதுனா ஸ்டஃபிங் வைக்கணும்னு வச்சிங்கன்னா அந்த டைமில் நீங்கள் சீஸ் வைக்கலாம். அதுக்கப்புறம் உள்ள நான்வெஜ் ஸ்டஃபிங் வைக்கலாம். அதுக்கப்புறம் கடலை மாவு. இந்த கடலை மாவு யூஸ் பண்ணும்போது நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, சில்லி பவுடர் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பஜ்ஜி மிளகாய் உள்ள ஸ்டஃபிங் வச்சு நீங்கள் அப்படியும் ஃப்ரை பண்ணலாம். அடுத்தது இந்த பேட்டர் எப்படி ரெடி பண்ணுறது பார்க்க போகிறோம். நீங்கள் வீட்டில் பஜ்ஜி எப்போ பண்ணாலும் இந்த பேட்டர் ரெடி பண்ணுற குவான்டிட்டி என்னென்னா, கடலை மாவு 1 மடங்குனா 1/2 மடங்கு அரிசி மாவு இருக்கணும். அதுக்கு பிறகு மிளகாய் பவுடர், உப்பு, மஞ்சத்தூள், சீரகம் பவுடர். நார்மலாக நம்ம வீட்டில் பஜ்ஜி மாவு பண்ணும்போதோ இல்லை டீ கடையில் பண்ணும்போதோ இந்த சில்லி பவுடர், அஜ்வாயின் அதாவது ஓமம் இதெல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. இன்றைக்கி நம்மளோட ப்ரிப்பரேஷனில் இந்த ஓமம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு குக்கிங் சோடா வேண்டாம்னு வச்சிங்கன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தவறில்ல. இந்த குக்கிங் சோடா எதுக்காக ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த கோட்டிங் நல்லா வரும். அதே டைமில் அந்த மிளகாய் மேலே வர லேயர் வந்து கரெக்டான தின் லேயராக வரும். அதனால தான் இந்த குக்கிங் சோடா போட்டிருக்கோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்க. அந்த கடலை மாவு வந்து கட்டியாக இருக்கக்கூடாது. அந்த லம்ப்ஸ் மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான கோட்டிங் கிடைக்காது. அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி டெக்ஸ்சரில் எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் இந்த பஜ்ஜி மாவு ஒட்டாது. அதே டைமில் ரொம்ப திக்காக இருந்தாலும் உங்களுக்கு கோட்டிங் அதிகமான ஒரு திக்கான கோட்டிங் கொடுத்துரும். அதனால கரெக்டான டெக்ஸ்சருக்கு நான் ரெடி பண்ண மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி பேட்டரில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆயிலில் 1 by 1 ஃப்ரை பண்ணுங்கள். எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது எப்போவுமே சொல்கிறது தான், சூடாக இருக்கணும் எண்ணெய். அதுக்கப்புறம் மீடியமான ஃப்ளேம் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா கரெக்டாக இந்த கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கும். இந்த மிளகாய் பஜ்ஜியோட ஒரு காரமான நல்லா தின்னாக ஒரு தேங்காய் சட்னி அப்படிலாம் கார சட்னி தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அப்பப்பா 1 இல்லை 2 இல்லை 4-5 உள்ளே போகும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ப்ரிப்பரேஷன். என்ஜாய் பண்ணுங்கள்.
இதோட ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? வீட் பிரெட் 6 நம்பர், உருளைக்கிழங்கு 3 நம்பர், பச்சை மிளகாய் 3லேருந்து 4 நம்பர், இஞ்சி சின்ன துண்டு, பெரிய வெங்காயம் 1.5 நம்பர், கொத்தமல்லி 1 கைப்பிடி, புதினா 1/2 கைப்பிடி, சீரகம் பவுடர் 1/4 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பட்டர் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போது இந்த பாம்பே சாண்ட்விச் சொன்ன பார்த்தீங்களா, நம்ம வீட்டில் உருளைக்கிழங்கு இருக்கும். இந்த உருளைக்கிழங்கில் கொஞ்சம் லைட்டாக ஸ்பைசஸ்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ரிப்பேர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால் வேக வச்ச இந்த உருளைக்கிழங்கை தோலை நல்லா சீவிட்டு அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், கையிலையும் நல்லா மேஷ் பண்ணுங்கள். மேஷ் பண்ணால் ரொம்ப மேஷ் பண்ண வேண்டாம், கொஞ்சம் ஒன்றும் பாதி அளவுக்கு நீங்கள் மேஷ் பண்ணி எடுத்துருங்க. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த பச்சை மிளகாய் போடுறோம். உங்களுக்கு காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் பச்சை மிளகாய் அதிகமாக இருக்கணும், சில்லி பவுடர் கம்மியாக இருக்கணும். இதுக்கு பிறகு கொத்தமல்லி, சீரகம் பவுடர் ரொம்ப முக்கியம். சீரகம் பவுடர் போடாமல் நீங்கள் பண்ண வேண்டாம். இதுக்கப்புறம் உப்பு போட்ட பிறகு சில்லி பவுடர், மிளகுத்தூள். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நான் திருப்பியும் சொல்கிறேன், காரம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் இந்த பவுடர் மசாலா அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் நீங்கள் போடணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கட் பண்ணும்போது ஃபைன் சாப் வேண்டாம், கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன் கேட்டிங்கன்னா, அந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் வந்து இந்த ப்ரெட்டில் வச்சு டோஸ்ட் பண்ணி சாப்பிடும்போது அந்த ஆனியனோட சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அதனால தான் இந்த வெங்காயத்தை கொஞ்சம் பெருசாக கட் பண்ண சொல்கிறேன். இதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லி புதினா பேஸ்ட்டு அரைக்க போகிறோம், அதாவது க்ரீன் சட்னி. கொத்தமல்லி 1 கைப்பிடி போடுறீங்கன்னா 1/2 கைப்பிடிக்கு கொஞ்சம் கம்மியாக புதினா போடலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், இஞ்சி. சில பேர் பூண்டு போடுவாங்க, வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தவறு எதுவும் இல்லை. ஆனால் காரத்தோட தன்மையை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் போங்க. காரம் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த சாண்ட்விச் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது இந்த சட்னி. அதே மாதிரி தேவையானது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிருங்க. ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும், அதே மாதிரி நல்லா திக்காக இருக்கணும். பார்த்தீங்களா, இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் உப்பு தேவையானது இதில் மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு இதை அப்படியே எடுத்து ஓரமாக வச்சிடலாம். அடுத்தது இந்த சாண்ட்விச் எப்படி ரெடி பண்ணுறது பார்க்க போகிறோம். இப்போ நான் எடுத்து கோதுமை பிரெட் தான். நீங்கள் வேணால் கோதுமை பிரெட் இல்லை ஒயிட் பிரெட் அப்படின்னா எடுத்துக்கலாம். அதாவது கோதுமை அப்படி இல்லை மைதா மாவு யூஸ் பண்ணுற ப்ரெட்டோ இல்லை மல்டிகிரெயினில் யூஸ் பண்ணுற ப்ரெட்டோ நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த ப்ரெட்டில் பட்டர் யூஸ் பண்ணுறோம். பட்டர் வந்து தேவையான அளவுக்கு மெல்டட் பட்டர் யூஸ் பண்ணுங்கள். அதே டைமில் பட்டர் கொஞ்சம் மெல்ட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க இந்த க்ரீன் சட்னி காரமாக இருக்கா சொல்லி செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கு, இந்த வெங்காயம், கொத்தமல்லாம் போட்டிருக்கோம்ல, அந்த ஸ்டஃபிங்கை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் 1 by 1 நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஆனால் கவனிக்க வேண்டிய விஷயம் தான் கேட்டிங்கன்னா, செகண்ட் ஸ்லைஸ் ப்ரெட்டில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா மின் சட்னி அப்ளை பண்ணல, வெறும் பட்டர் மட்டும்தான் அப்ளை பண்ணுறோம் கீழ் பகுதி மேல் பகுதியில். ஏன் கேட்டிங்கன்னா, நம்ம 3 ப்ரெட்லேயும் வந்து க்ரீன் சட்னி போட்டால் ஒன்று சாகியாகவும் அதே டைமில் ரொம்ப காரமானாலும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால தான் ஃபஸ்ட்டு போடுற ப்ரெட்டில் க்ரீன் சட்னி போட்டிருப்பேன், அதுக்கப்புறம் மேல் பகுதியில் க்ரீன் சட்னி போட்டிருப்பேன், அதாவது கடைசியாக வைக்கிற ப்ரெட்டில். இப்போ நடுப்பகுதியிலையும் உருளைக்கிழங்கு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி டோஸ்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஸ்டைலில் சொல்லி கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாமல் இன்னும் நிறைய ஸ்டஃபிங் வைக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்போ இந்த தோசைக்கல் இருக்குல்ல, இந்த தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கணும். அதுக்கப்புறம் பட்டர் ப்ளேஸ் பண்ணுறோம். கல் ரொம்ப சூடாக இருந்ததுன்னா கண்டிப்பாக தெரிஞ்சு போயிடும். அதனால் கரெக்டான டெம்பரேச்சரில் இந்த பட்டர் போடுங்க. பட்டர் லைட்டாக மெல்ட் ஆகிற டைமில் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சாண்ட்விச்சை அப்படியே டோஸ்ட் பண்ணுறோம், மேல் பகுதியும் கீழ் பகுதியும். சில பேர் வந்து எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க பட்டரில்.
என்னோட சஜஷன் நீங்கள் என்ன யூஸ் பண்ணோன்னா வெறும் பட்டர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டும் கொடுக்கும். பட்டர் யூஸ் பண்ணும்போது அன்சால்ட்டட் பட்டர் யூஸ் பண்ணுங்கள், சால்ட்டட் பட்டர் வேண்டாம். ஏன் கேட்டேன்னா நம்ம ஆல்ரெடி உப்புலாம் போட்டிருப்போம் இந்த ஸ்டஃபிங்கில். அதுக்கு பிறகு இந்த பட்டர்லையும் சால்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக சாப்பிடும்போது உப்பு தன்மை அதிகமாக இருக்கும். அதனால் அன்சால்ட்டட் பட்டர் யூஸ் பண்ணுங்க சொல்கிறேன். இதே மாதிரி தான் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டஃபிங் வைக்கலாம். நான் வெறும் உருளைக்கிழங்கு தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் வெள்ளரிக்காய், தக்காளி, வெங்காயம், ஜர்க்கின்ஸ், ஆலிவ்ஸ் இந்த மாதிரி ஸ்டஃபிங்லாம் வைக்கலாம். இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்டில் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி வெறும் பேசிக்காக நம்ம வீட்டில் இருக்க வெஜிடபிள்ஸை வச்சு ஒரு ஈஸியான ஸ்டைலில் ஒரு காரமான ஒரு சாண்ட்விச், அதாவது ஸ்பைசியான உருளைக்கிழங்கு சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. அதுக்கு முன்னாடி இந்த சாண்ட்விச்சை நான் எப்படி கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கட் பண்ணும்போது கத்தி நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். ஏன் கேட்டிங்கன்னா கத்தியில் நீங்கள் கட் பண்ணும்போது உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வந்து வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பிரெட் நைஃப் யூஸ் பண்ண சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்பைசியான பொட்டேட்டோ சாண்ட்விச் எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த ப்ரிப்பரேஷன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர், ஈவினிங் ஸ்நாக்ஸும் சாப்பிட்லாம். எல்லாருக்கும் பிடிச்ச ப்ரிப்பரேஷன். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள்.